வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் யூனிட் 3 ஃப்ரம் செப்டம்ஸ் டு எம்ப்ரஸ். இந்த லெசன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சோஷியல் புக்கில் இருக்குது. லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். த கிங்டம் which was most powerful among the 4 மகாஜனபதஸ். இந்த மகாஜனபதங்களில் 4 மிகவும் வலிமையானது, அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல்லானது எது அப்படின்னு கேட்டிருக்கு. மகதம், இதுதான் மகதா. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன் பாருங்கள். அமங் த ஃபாலோயிங் ஹூ வாஸ் த கண்டெம்பரரி ஆஃப் கௌதம புத்தா. கௌதம புத்தா காலத்தில் சிறந்தவர் யார் அப்படின்னா அஜாத சத்ரு. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், which of the following are the sources of மௌரியன் பீரியட். மௌரியன் பீரியடில் உள்ள வளங்கள் என்ன அப்படின்னா சான்றுகள். இது எல்லாமே தான் ஆல், அதாவது அர்த்தசாஸ்திரா, இண்டிகா, முத்துராட்சசம் எல்லாமே சேர்ந்தது தான் இதனுடைய ஆன்சர். ஃபோர்த் வந்து சந்திரகுப்த மௌரியா abdicated the throne and went to சரவண பெலோகலா along with Jaina saint. பாருங்கள், இதில் வந்து பத்ரபாகு. நெக்ஸ்ட், டேஸ் வாஸ் ambassador of Seleucus Nicator. Again the answer வந்து மெகஸ்தனிஸ். 6th, who was the last emperor of Mauryan dynasty? கடைசரசர். மௌரியரில் கடைசரசர் யாருன்னா பிருகத்ரதா வந்து கடைசர். இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு, மேட்ச் ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன், டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட், ரீசன். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அசோகா இஸ் கன்சிடர்ட் as ஒன் ஆஃப் இந்தியன் கிரேட்டஸ்ட் ரூலர்ஸ். ரீசன், ஹி ரூல்ட் அக்கார்டிங் டு த பிரின்சிபல் ஆஃப் தம்மா. அதாவது அசோகர் வந்து மாபெரும் ஒரு பேரரசுன்னு கருதப்பட்டார். அவர் வந்து தர்மத்தின் கொள்கைப்படி ஆட்சி வந்தார். பாருங்க, போத் இயர் ட்ரூ ஆர் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு, which of the ஸ்டேட்மெண்ட் given below is ஆர் கரெக்ட். எது இதில் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1, சந்திரகுப்தா மௌரியா வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் ஹூ அன்ஃபீல்டு என்டர் இந்தியா அண்டர் ஒன் பொலிட்டிக்கல் யூனிட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள், த அர்த்தசாஸ்திரா ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் வந்து ஒன்லி 2, அதான் 2 மட்டும் தான் கரெக்டு. இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, அதாவது இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் வந்து கொண்டு வரணும்னு சந்திரகுப்தர் சொன்னார். ரெண்டாவது இது வந்து என்னென்னா, மௌரியர் நிர்வாகம் பற்றி செய்திகளை அர்த்தசாஸ்திரம் வழங்குகிறது. இதுதான் அதனுடைய மீனிங். உனக்கு 2 மட்டும் தான் கரெக்ட். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் which ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு, சந்திரகுப்த மௌரியா வாஸ் த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் மகதா. மகதாவுக்கு வந்து சந்திரகுப்த மௌரியா தான் முதல் அரசர் அப்படின்னு போட்டிருக்கு. ரெண்டாவது, ராஜகிரிகா வாஸ் த கேபிட்டல் ஆஃப் மகதா. ராஜகிரிகா வந்து மகதத்தின் தலைநகரமாக இருந்தது அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஒன்லி 2 இதான் நமக்கு சரியானது. இப்போ வந்து இதில் 2 மட்டும் தான் கரெக்டு, அதாவது இது மட்டும் தான் கரெக்டு. ஃபோர்த்து, அரேஞ்ச் த ஃபாலோயிங் டைனசிஸ் இன் கோலஜிக்கல் ஆர்டர். பாருங்கள், ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரியா. இது நமக்கு சரியானது. நல்ல இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. which one of the following factors contributed to the rise of மகதன் எம்பரர்? இதில் வந்து ஆன்சர் வந்து 1, 2 and 4 ஒன்லி. 1, 2 சரியான ஆன்சர். fill in the blanks. நெக்ஸ்ட், fill in the blanks. டேஸ் வாஸ் த ஏர்லியஸ்ட் கேபிட்டல் ஆஃப் மகதா. மகதத்தின் தொடக்க கால தலைநகர் எதுனா ராஜகிரிகா. முத்துராட்சசா வாஸ் ரிட்டன் பை. யார் வந்து முத்து எழுதினது அப்படின்னா விசாகதத்தா. டேஸ் வாஸ் த சன் ஆஃப் பிந்துசாரின் மகன் யாருன்னா அசோகா. The founder of the Maurya Empire was Chandragupta. முதல் பேசி தோற்றித்தவர். டேஸ்
வேர் அப்பாயிண்டட் டு ஸ்ப்ரெட் தம்மா ஆல் த ஓவர் த எம்பர். அதாவது இந்த தர்மத்தை பரப்புவதற்கு வந்து யார் அப்படின்னா தம்மா மகமதாஸ். அடுத்து ஸ்டேட் ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட்டு த டைட்டில் தேவனாம்பிகா வாஸ் given to சந்திரகுப்த மௌரியா. ஃபால்ஸு. அசோகா கிவ் அப் வார் ஆஃப்டர் இஸ் டிபேட் இன் கலிங்கா. ஃபால்ஸு. அசோகா தம்மா வாஸ் passed to the principle of Buddhism. True. The lines on the currency notes is taken from the Rampurva bull capital. இது வந்து ஃபால்ஸு. புத்தாஸ் லிக்ஸ் வேர் பிளேஸ்ட் இன் த சென்டர் ஆஃப் த ஸ்டூபாஸ். ட்ரூ. இங்கே என்ன மீனிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த தேவநம்பிகா வந்து அந்த பட்டம் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டது சந்திரகுப்த மௌரியருக்கு. அசோகா வந்து கலிங்க போர் வீழ்ச்சியினால் அவர் வந்து போரை கைவிட்டார்னு போட்டிருக்கு. அடுத்து வந்து தர்மா வந்து பௌத்த கொள்கைகள் அடிப்படையில் இருக்குது அனுபவத்துக்கு. அடுத்து பணம். இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த தூண் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ராம்பூர்வா. அது புத்தாசு. புத்தருடைய உடல் உறுப்புகள் வந்து அதனுடைய அந்த பார்ட்ஸ் வந்து எங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்தூபி ஏதாவது ஸ்டூபாஸில் வைக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அடுத்து மேட்சை ஃபாலோயிங் பாருங்கள். இதான் நமக்கு சரி பாருங்கள். கனா வந்து என்னது அப்படின்னா பீப்புள். மெகஸ்தனிஸ் வந்து இண்டிகா. சாணக்கியா வந்து அர்த்தசாஸ்திரா. தர்மயாஸ்திரா வந்து என்னது ரிலீஜியஸ் டூல்ஸ். இதை மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 128 இருக்குது. 128 2 லைப்ரரி சோர்ஸ் கேட்டுருப்பாங்க. அதாவது இந்த ரெண்டும் இதுவும் எழுதுங்க. ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்டு வாட் இஸ் சுபா 133. இதுதான் சூபின்னு சொல்லுவோம் தமிழில். 133 இது இருக்கா இதுலேருந்து இது வரைக்கும். செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 128 இருக்குது. தேர்ட் கொஸ்டின் நேம் த டைனசிட்டி ஆஃப் மகதாவில் உள்ள அரச வம்சங்கள் பெயர் 128 இருக்குது. 128 தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் இந்த இருக்கா இந்த 4. அதாவது ஹரியங்கா, சசிநாகா, நந்தா, மௌரியா டைனஸ்டி. ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர் வந்து 131 இருக்குது. 131 ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர். இந்த 2 பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர் வந்து 132 இருக்குது. 132 இந்த 2. அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டினோட ஆன்சர் 131 இருக்குது. 131 சிக்ஸ்த்து இந்த ராக் எடிக்ஸ் இதுதான் 131 சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர். செவன்த்து கொஸ்டின் ஆன்சர் 128 இருக்குது. 128 செவன்த்து. இப்போ யாருக்கு நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் குடித்தோம் இதுலேருந்து இந்த இது மட்டும் இந்த. அடுத்து ஆன்சர் ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் 130 இருக்குது. 3 பாயிண்ட்ஸ் ரைட். 3 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்கு. 130 3 பாயிண்ட்ஸு பாருங்கள். இதுலேருந்து இது வரைக்கும் இதில் உள்ள பாயிண்ட்ஸ் நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்கு. இவ்வளோதான் உங்களுக்கு அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் எனி 3 காசஸ் போட்டிருக்கு. 127 127 இருக்கா எழுந்திருக்கேன். 3 பாயிண்ட் உங்களுக்கு இதை எழுதிடுங்க. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்ஸு. இந்த 2 கொஸ்டினோட பார்க்கலாம் ஆன்சர். ஹார்ட்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். 2 கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸ் அடி பாருங்கள். இந்த இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் ஏபிசி இந்த 3க்கான ஆன்சர் வந்து நமக்கு 130 இருக்குது. 130 பாருங்கள். இதுதான் ஏக்குரிய ஆன்சர், பிக்குரிய ஆன்சர், சிக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதில் வந்து டி வந்து பிராமி ஸ்கிரிப்ட், அதாவது பிராமி எழுத்துகள். இதில் வந்து ஹவு மெனி ராக் எடிக்ட்னா 33 ராக்ஸ் எடிக்ட்கள் இந்த மாதிரி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஹோமையில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிம்பிசாரா அண்ட் அசோகா சந்திரகுப்த மௌரியா அசோக சக்ரா இந்த இது ஆன்சர். அதுமாதிரி உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து நம்பர் கொடுத்து இதில் வந்து கேட்டிருக்கு. நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க்கு. இதில் உள்ள எல்லாமே உங்களுக்கு 129ல் இந்த மேப் இருக்குது, பார்த்துடுங்க. இதில் உங்களுக்கு அந்தந்த இடங்களை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, மார்க் பண்ணிவிடுங்க. இதில் எல்லாமே இருக்குது. மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து இதுக்குரிய ஆன்சர் நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா மார்க் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.